ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டி டைப் ப்ரூச்சோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். பட் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிறது. நம்ம சிம்பிள் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட மெட்டல் ஒயரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்டிக் பீடு, கொஞ்சோண்டு கட் பீடு எடுத்திருக்கேன் நான். இதுக்கு பேஸாக நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா OHP ஷீட்டு. ஸோ இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் இப்போ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிது. இது பேர் OHP ஷீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்ட்டுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன ஷேப் வேணாலும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக திலகம் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ திலகம் ஷேப் இதில் ட்ரா பண்ணி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ப்ரூச்சோ மேக்கிங் வீடியோஸ் நம்ம போடவே இல்லை. பேக்கிங் வீடியோஸும் அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் தான் நம்ம ஸ்டாஃப் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கூட அவங்க தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ப்ரூச்சோ மேக்கிங்கும் கிளாஸ் என்கொயரி அதுக்கு ஆன்சர் பண்ணி அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இதுலேயே நமக்கு டைம் ரொம்பவே சரியாக இருந்துச்சு. அதனால தான் நம்மளால் மேக்கிங் பண்ணி வீடியோ போட முடியல. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளது முடிஞ்சிச்சு. அடுத்த பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அதாவது ஜூலை 8 நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அந்த பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. மெட்டீரியல் டிஸ்பேட்ச் கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் பண்ணியாச்சு. அதனால நம்ம இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எப்பயும் போல் நம்மளோட மேக்கிங் வீடியோஸ் வந்துடும். இதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி என்னால் இந்த அளவுக்கு வளர்ந்துக்க முடியும். நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இப்போ OHP ஷீட்டை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மெட்டல் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஆன்டிக் பீடு, டியூப் பீடு, ஆன்டிக் பீடு, இந்த மாதிரி கண்டினியூஸாக நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஷீட் கட் பண்ணி எடுத்துருக்கோமோ, OHP ஷீட் கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த சைஸ் பார்த்து அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே இதே மெத்தடை இதே ஸ்டெப்பை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணி அந்த அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணோம். ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு கட் பீட், ஒரு ஆன்டிக் பீடு. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நம்ம அந்த ஷீட்டை வச்சு சரியாக நம்ம அளவு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எப்பயும் போல் ஒயரை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். ஸோ கரெக்டாக இருக்குது. எனக்கு இந்த அளவு போதும். இப்போ நம்ம எப்பயும் போல் ஒயரை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒயர் லாக் ஆகிடும். ஸோ அது பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் க்ளூ 7000 கம் போட்டுக்கலாம். கம் போட்டுட்டு அதுக்கு மேலே OHP ஷீட் அப்படியே வச்சு ஒட்டிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக காய விட்டுறணும். அப்படி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் ஃப்ரீ ப்ரூச்சோ கிளாஸ் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரூச்சோ கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரி கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். த்ரூ அவுட் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. நான் பேக் சைடு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த OHP ஷீட்டில் வச்சு ஒட்டியிருக்கோம் அப்படின்றது டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது நல்லா ரொம்ப அதாவது கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம இது 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். 2 பாதியாக பிரிச்சுட்டு ஒரு ஆஃப் சைடில் மட்டும் நான் அதே மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஒரு சைடு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரியும் ஒரு சைடு மட்டும் நான் பீட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியும் பண்ண போகிறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக. நான் எல்லாமே கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் சின்னதாக அங்கங்கே ஒரு பேர்ல் பீட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை சாரீக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாரியில் இருக்க மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸோட அந்த கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பேஸாக இதே மாதிரி மெட்டல் ஒயரை நீங்கள் மடித்து வச்சு பண்ணலாம். இதே மெத்தட் நெட் கிளாத் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் இல்லை மேலேயே நெட் கிளாத் போட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணி இதை ஸ்டஃபிங் ப்ரூச்சோவை கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போது க்ளூ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பாதி, அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் மட்டும் டியூப் பீட் போட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உள்ள எல்லா இடத்துலையும் சுகர் பீடும் ஸ்மால் டியூப் பீடும் போட்டு நான் சும்மா அப்படியே ரேண்டமாக அப்படியே மேலே தூவி விடுற மாதிரி தான் விடுறேன். நம்ம அங்கங்கே கரெக்டாக பேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை, சும்மா ரேண்டமாக நான் எப்படி போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கேப் இருக்க இடத்துலலாம் 1 2 நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும்.
அது நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து பேஸ்ட் பண்ணதுலேருந்து எடுத்துகிட்டு வரவே வராது. ஸோ இப்போ ஈரமாக இருக்கும் போது அதாவது கம் வந்து க்ளூ காயறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை காஞ்சதுக்கப்புறமா நம்ம எந்த இதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அங்கங்கே நான் வந்து ஒரு பேர்ல் பீடும் ஒட்டியிருக்கேன். சும்மா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக இன்னும் டார்க் கலர் எதாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். எதனா எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, சமிக்கி இல்லைனா சின்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இன்னுமே உங்கள் ஒர்க் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். நான் வந்து இதோடு இருக்கட்டும் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டஃபிங் ப்ரூச்சஸ் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ப்ரூச்சோ கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சில பேர் கேட்பாங்க, மேம் எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும், உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் கிட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும் எனக்கு வேணும், சில மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸாக இருந்தாலும் சேம் நம்பர் தான். இதே மாதிரி ப்ரூச்சஸ் பற்றின வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.